கண்மமும் போதையும் பெருகும் கலாச்சார கதறுகளுக்கு இடையே உறவையும் மகன் தாய் என்ற உன்னத வலிமையையும் தலைமுறை தாண்டிய படைப்பாக தான் அறிமுகமாகும் முதல் படைப்பிலேயே வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ நல்ல உறவுகள் மட்டும் தேவை என்று அடி ஆழம் சொல்லும் பேபி படத்தின் அறிமுக இயக்குனர் சுரேஷ் மாரி அவர்களை பேச அழைக்கிறேன். வந்திருக்கிற எல்லா மீடியா நண்பர்கள் எல்லாருக்குமே வணக்கம். ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. ரொம்ப பதட்டமாகவும் இருக்குது, எமோஷ்னலாகவும் இருக்குது இங்கே நிற்கிறது. அப்புறம் இங்கே ஸ்டேஜில் இருக்கிற எல்லாருக்குமே இது இங்கே என்னை பற்றி பேசினது, படத்தை பற்றி பேசினது எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அப்புறம் வெங்கட் சார், அவர் வந்தது ரொம்ப பெரிய சந்தோஷமான விஷயந்தான். வெங்கட் சார் கிட்ட வந்து நான் முதல்ல வந்து விஷ்ணுவர்தன் சார் கிட்ட வந்து பட்டேலில் போய் லாஸ்ட் அப்ரெண்டிஸாக போய் சேர்ந்தேன். நான் அங்கே அதை முடிச்சுட்டு அந்த படம் ரிலீஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் நான் வெளியில் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது தான் ஃப்ரெண்டு அரவிந்த் ஆகாஷ் தான் வந்து வெங்கட் சார் என்னை கூப்பிட்டு போனான். அப்புறம் வெங்கட் சார் பார்த்துட்டு உடனே பெருசாலாம் இது இல்லை, ஓகே ஜாயின் பண்ணுறேங்க அப்படின்ட்டாரு. நானும் அந்த கூட்டத்தில் சேர்ந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்து அங்கே ஸ்ரீபதி, பிச்சுமணி, ரஞ்சித், செந்தில் இப்படி ஒரு டீம் இருந்தது. J28 அப்படிதான் நாங்கள் ஆரம்பித்தோம். அதில் அதுலேருந்து தொடர்ந்து எனக்கு வந்து அது வரைக்கும் ரொம்ப கஷ்டம், தேர்தல், ஃபைனான்ஷியல் எல்லாமே. ஏன்னா அப்போ எனக்கு கல்யாணம் ஆகி 2 பசங்க, 31 வயசு இருக்கும் அப்போ நான் சினிமாக்குள்ள நுழையும் போது. அப்புறமா வெங்கட் சார் கிட்ட போனதுக்கு அப்புறமா எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. அது நிறைய பேர் வெளியில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க, கரெக்டான வாய்ப்பு கிடைக்காது, கரெக்டான டைரக்டர் இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி. ஏன்னா வெங்கட் சார்ட்ட போனதும் அவ்வளோ ஒரு சொகுசான ஒரு லைஃப், கஷ்டமே படத்துல இல்லை. ஆனா உண்மையா உழைச்சோம், அது மட்டும் கட்டாயமா நான் சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப ரொம்ப டெடிக்கேட்டா நாங்கள் உழைச்சோம். J28, சரோஜா, கோவா, மங்காத்தா, பிரியாணி வரைக்குமே வெங்கட் சார் கூட அப்படியே ட்ராவல் பண்ணிட்டே இருந்தேன். என்னைக்குமே ஒரு வார்த்தை கூட இந்த இவ்வளவு படங்கள்ல ஒரு வார்த்தை என்ன திட்டினதோ யாரையுமே வந்து இது பண்ணதோ கிடையாது. அவர்கிட்ட நான் அந்த பொறுமையை ரொம்ப நான் அவர்கிட்ட வந்து நான் கத்துக்கிட்டேன். அந்த ஏன்னா என்ன சொல்றாங்கல்ல பொறுமை, அது நான் கத்துக்கிட்டது அவர்கிட்ட இருந்துதான். அவ்வளோ சூப்பரா அஜித் சாரியே வந்து ரொம்ப டென்ஷனா ஆகாம பயங்கர கூலா, அவர் எவ்வளவு டென்ஷன் ஆகாம ஈஸியா போய் கட்டி பிடிச்சி அப்படியே சமாதானப்படுத்தி உடனே ஷாட் எடுத்துருவாரு. ஏன்னா மாசம் சம்பளம் ஒரு படத்துக்கும் அப்படியே ஏறிட்டே இருக்கும். J28, சரோஜா, கோவா அப்படின்னு அப்படி போயிட்டே இருக்கும்போது நம்ம எதிர படம் ஒண்ணு நல்ல சம்பளம் இருக்கு, சரி வெங்கட் சார் இருந்துருவோம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டு அப்படியே நான் படம் பண்ற யோசனையும் இல்லை, நான் ஸ்கிரிப்ட் ஒர்க்கும் பண்ணல, எதுவுமே பண்ணல, அப்படியே போயிட்டே இருந்தது லைஃப். அப்புறம் மங்காதாக்கு அப்புறம் தான் புது பிளாஸ்டர்ஸ் எல்லாம் சேர ஆரம்பிச்சு வந்துட்டே இருக்காங்க, இருக்கிறவங்க எல்லாம் போயிட்டே இருக்காங்க. நம்ம மட்டும் நம்மளாம் ஒரு படம் பண்ணி கட்டாம வெளியே போனோம்ட்டு அப்போ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் ஒரு ஸ்கிரிப்ட் சொல்லி அது ஓகே பண்ணி அந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் ரெடி பண்ணி ஒன்று அப்பதான் ஆரம்பிச்சிருந்தேன். அதுக்கப்புறமா வெங்கட் சார் பிரியாணி படம் முடிச்சுட்டு வெளியில வந்துட்டேன். வெளில வந்து முயற்சி பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல போய் கமிட் ஆனேன். பஞ்சு அருணாசலம் சார் அந்த கம்பெனியில் அங்கே போயிட்டு அட்வான்ஸ் வாங்கிட்டு ஒரு 3 மாதம் அப்படியே போயிட்டு இருந்தது. அப்புறம் அங்கேருந்து ஒரு சூழ்நிலையால் பஞ்சு அப்பா அவர் கூப்பிட்டு கதையெல்லாம் கேட்டு முடிச்சுட்டு இந்த படம் தான் நீங்கள் முதல் படமாக பண்ண போறீங்களா அப்படின்னாரு. ஆமாப்பா அதான் நான் எழுதி சுப்பண்ண கூட அட்வான்ஸ் கொடுத்துட்டு ஆஃபீஸ் போட்டாச்சுப்பா 3 மாதம் போயிட்டு இருக்கு அப்படின்னு. இந்த படம் நீங்கள் முதல் படமாக பண்ணாதீங்க, 2வது படமாக பண்ணுங்க அப்படின்னாரு. உடனே சுப்பண்ண கூப்பிட்டு சுரேஷ் அப்பா இந்த மாதிரி சொல்லிட்டாரு, வேணா வெளில வரதா ட்ரை பண்ணுங்க. சரி நான் ஓகே நான் சொல்லிட்டு வெளில வந்துட்டேன். இந்த மாதிரி ஒரு 2-3 இடத்துல போயிட்டு அட்வான்ஸ் வாங்குறது கம்மிட்டு வருது உட்காருது, அப்புறம் வெளியில வந்துடும். எல்லாருக்கும் அந்த படம் பிடிச்சிருக்கு, கதை பிடிச்சிருக்குனாங்க. அதுக்கப்புறம் ஏதோ காரணத்தால் நடக்காது. அப்படி போயிட்டு இருக்கும்போது தான் ரஞ்சித் கிட்ட வந்து கபாலியில் ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. ரஜினி சார் இருக்காரு, சரி நல்ல சம்பளம், சரி போயிட்டு ஜாயின் பண்ணேன். ரஞ்சித் கிட்ட போயிட்டு சோமர்செட்ல ரூம் போட்டு அங்கதான் டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது. அப்போ உள்ள போயிட்டேன், ஃபர்ஸ்ட் டைம் உள்ள போறாங்க. அங்க போனா அங்கதான் வந்து மொத்த ரஞ்சித்தோட டீமே எல்லாம் இருக்கிறாங்க உள்ள. அந்த அதிகன், பார்த்திபன், ஃபேமிலின்னு எல்லாருமே உள்ள இருக்காங்க. எல்லாம் அப்படியே நான் ஒரு மாதிரி பாக்குறாங்க. சரி நான் நேரம் என்ன பண்ணிட்டேன், உள்ள போயிட்டு ரஞ்சித் கூட போய் வந்துட்டேன்.
ரஞ்சித்துக்கும் வந்து கொஞ்சம் பிரைவசி நீ போய் அங்க போய் உட்காந்து சொல்றதுக்கு அவனுக்கு முடியல. வெளியில போனா எனக்கு ஒரு 6-7 பேர் இருக்கானுங்க. சரி அவனுக்கு நம்மளுக்கும் வந்து பெருசா ஸ்கிரிப்ட்ல அப்படியே பயங்கரமா பூந்து விளையாடி ஐடியா கொடுக்குறாங்க. இதெல்லாம் அந்த அளவுக்குலாம் வந்து நாலேஜ் எல்லாம் கிடையாது. இது நல்லா இருக்கு, இது நல்லா இல்லை, இது வச்சுக்கலாம், இது வேணாம், இது ஒரு மாதிரி இருக்கு, இந்த மாதிரி தான் நான் பேசுவேன். அப்புறம் ரஞ்சித் கூட ஒரு நாள் ஃபுல்லா எல்லாம் உட்காந்துட்டே இருந்தேன். வெளியே போனா எல்லாம் அப்படியே காண்டா பார்ப்பாங்க எல்லாரும். இதெல்லாம் வந்து கூட இருந்துட்டா அப்படியே வந்து உள்ள வந்து உட்காந்துட்டாங்க அப்படின்ட்டு அப்படியே பார்த்துட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல வந்து எனக்கு தெரிஞ்சது இல்லை தப்பு, அவன் டைரக்ட் என்னதான் பேசனா நம்ம போய் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு சரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் சேரு இதெல்லாம் தீவிர வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் இவங்க கிட்ட பழகிற அந்த வாய்ப்பு. அப்புறம் அதாவது ரஞ்சித் கிட்ட இருக்கிறவங்க எப்படி சொல்லணும்னா, ஒருத்தன் பயங்கரமான ஒரு சோசியலிஸ்ட், ஒருத்தன் கம்யூனிஸ்ட், அப்புறம் ஒரு ஃபெமினிஸ்ட், அப்புறம் வந்து அதுக்கப்புறம் ஒவ்வொரு எந்த லிஸ்டுமே எனக்கு தெரியாது. நான் வந்து வெங்கட்சாரிகிட்ட அப்படியே ஜெயிண்டா வந்து உட்காந்துருக்கேன். அது வந்து யாருமே ஹேண்டில் பண்ண முடியல. எல்லாருமே பயங்கர அரசியல் பேசுறானுங்க, நம்மளுக்கு சுத்தமாக தெரியவே தெரியாது. அப்புறமா வந்து ஜாதி காஸ்ட் இந்த விஷயங்கள் இதெல்லாம் பேசுறது எனக்கு புதுசா இருக்கு. நான் அப்பதான் ஒரு உலகத்துக்குள்ள நுழையிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அப்புறமா இது அப்படியே பேச பேச அப்புறமா அவனுக்கிட்ட அப்புறம் நான் ரொம்ப நெருக்கமாகி அப்படியே பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஏமால உயிராயிட்டானுங்க, என்ன விடவே இல்லை. ஏன்னா ரொம்ப இறுக்கமானவங்க நான் தான் ரொம்ப சிரிச்சு அவங்கள வந்து ஃப்ரீ பண்ண விட்டேன். என்னோட இறுக்கமா ரஞ்சித் இருந்தாப்புல. அப்போ ரஞ்சித்துக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸ் அப்போ கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்னால. ஏன்னா இவங்க எல்லாருமே ரஞ்சித் கிட்ட வரும், நானே பார்த்துக்கிட்டேன் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்றது. அப்புறம் ரொம்ப உண்மையிலே வந்து எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒரு யூனிக், அவங்க எல்லாருமே ஒரு பயங்கரமான திறமைசாலிங்க தான். அவங்களோட கடுமையா உழைப்பானுங்க, ரொம்ப போராளிகள் மாதிரி உழைப்பானுங்க, அதுல வந்து எந்த டவுட்டுமே கிடையாது. அப்படிதான் கபாடி ஒர்க் பண்ணோம். கபாடி ஒர்க் பண்ண உடனே திருப்பி காலை ஆரம்பிச்சது. காலாலேயும் போயிட்டு அப்படியே அதுலேயும் கூட இருந்தேன். அதுலேயும் ரொம்ப நிறைய இயக்குநர்கள் வர ஆரம்பிச்சாங்க, எல்லாம் சந்திச்சோம், எல்லாம் இது பண்ணோம். தொடர்ச்சி அப்படிதான் ரஞ்சித் கூட இப்படி போச்சு. ரஞ்சித் வந்து என்னன்னா சரோஜா படம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது தொடர்ந்து ஒரு 60 நாள் நைட் ஷூட் போயிட்டே இருக்கும்போது எப்பேற்பட்டவங்களும் டயர்டாக ஏற்கனவே எனக்கு ஒரு 30 வயசு அப்பயே. அதனால நைட் ஷூட்ல என்னைக்காவது ஒரு நாள் ஒரு ஓரமா உட்காந்தா போற பக்கத்துல கை பிடிச்சி தரதான் எழுதிட்டு போயிட்டே இருப்பான். உட்காராத வேலை வேலை தருன்ட்டு. அந்த மாதிரி அன்னைக்கு கை பிடிச்சி எழுதிட்டு போனோம். இன்னைக்கு வரைக்கும் குடும்பத்துக்கு வந்து விட்டு காட்டுவோம். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரஞ்சித் கூட ஒர்க் பண்றது. ரஞ்சித் கம்பெனி நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் இதுல வந்து இவ்வளவு ஒரு நம்பி இந்த கதையை முதல் தடவை நான் போய் இந்த லைனை ரஞ்சித் கிட்ட சொல்லும் போது காலாவோட ப்ரீவியஸ் அந்த டிஸ்கஷன் இருக்கும்போது சொன்னேன், ரொம்ப லைன் ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, நீ இதை ஒர்க் பண்ணி நம்ம பண்ணலாம் அப்படின்னாப்புல. அதுக்கப்புறமா ஸ்கிரிப்ட் முடிச்சுட்டு எடுத்துட்டு போய் கொடுத்ததுக்கு அப்புறமா ஸ்கிரிப்ட் எல்லாம் படிச்சுட்டு இது நல்லா இருக்குண்ணா அப்படின்ட்டு அப்பதான் வந்து புதுசா கம்பெனி வந்தாங்க, விஸ்டாஸ் மீடியா இப்ப இருக்கிறது நீலம் ஸ்டுடியோஸ். ஃபர்ஸ்ட் முன்னாடி யார் பேர் இந்த மாறிடுச்சு. ஸோ அப்புறமா அந்த அதிதி ஆனந்த் கிட்ட வந்து போய் இந்த கதையை சொல்லு அப்படின்னும் போது இந்த இடத்துல வந்து ஜெனிக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். ஏன்னா அவங்க வந்து பாம்பேலேருந்து வந்திருந்தாங்க. அவன் ஒன்லி இங்கிலீஷு, நான் ஒன்லி தமிழ். அவங்க கிட்ட வந்து கதையை சொல்லணும். நான் இங்கிலீஷ் எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்ல கதையை சொன்னா சத்தியமா அவங்க ஓகே பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஜெனி தான் நிறைய வந்து நான் ஜெனி கிட்ட தமிழ்ல சொல்ற அந்த சீனா இருக்கட்டும், அதுல இருக்கிற ஒரு காமெடி எதுவா இருந்தாலும் அப்படியே அது இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிட்டே இருக்கும். இதை கேட்டு அவங்க சிரிச்சுட்டு இருந்தாங்க. என்னடா அது இங்கிலீஷ்ல சொல்லி டிரான்ஸ்லேட் பண்றது சிரிக்கிறாங்க அப்படின்ட்டு எனக்கு ஆச்சரியம் இருந்தது. அதுக்கப்புறமா அவங்க ஓகே பண்ணாங்க. அதுக்கப்புறமா தான் இந்த கதை நடந்தது, படமாச்சு எல்லாமே. அது அதான் ஆனந்த், அதான் அதித்தி ஆனந்துக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல இந்த படத்தை ஓகே பண்ணதுக்கு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய இந்த படம் வந்து நீங்க ஏன் இந்த படத்தை வந்து தியேட்டர்ல பார்க்கணும் அப்படின்னா, இது வந்து என்னோட என் குடும்பத்துல இருந்து என்னோட பெரியம்மாவுடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்த ஒரு கதை. இந்த கதை எல்லார் வீட்லயுமே ஏகப்பட்ட பிரச்சனைகள், இப்ப இருக்கிற சூழ்நிலைகள். அம்மாவுக்கு என்னைக்காவது ஒரு நாள் நம்ம வந்து ஃபோன் பண்றோமா, பக்கத்துல இருக்காங்களா, இல்ல வந்து நேர்ல போய் பார்த்துட்டு வரோமா, இல்ல ஊர்ல இருந்தவங்க ஒரு ஃபோன் பண்ணி சாப்பிட்டியாமன்னு ஒரு வார்த்தை கேட்கறோமா, இல்ல வாரத்துல ஒரு நாள், மாசத்துல ஒரு நாள்.
இருக்குன்றது சத்தியமாக நம்ம மனசில் கழிச்சு பார்த்தீங்கன்னா கட்டமாக இருக்காது அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நானே எங்கள் அம்மா கிட்ட நானே வந்து பேசுறது இந்த வாரத்தில் எங்கேயாவது ஒரு நாள் தான், அப்படிதான் திடீர்னு போய் பார்த்துட்டு பேசுகிற மாதிரி இருக்கு. டெய்லியெலாம் ஃபோன் பண்ணியும் பேச முடியல நம்ம கதையில் சொல்கிற மாதிரி. ஆனால் இந்த படம் ஏன் அப்படி பார்க்கணும் அப்படின்னா, இது அம்மா எவ்வளோ ஒரு முக்கியமானவங்க. அம்மா எப்படி நம்ம ஒரு அசால்ட்டாக கடந்து போகிறோம், ரொம்ப வந்து சாதாரணமாக வந்து ரொம்ப அவங்களை கேரே பண்ணாம மதிக்காம, ஏன்னா இது கூட பேச தெரியாதா, இங்கேயே நின்று தேவையில்லாம ஏன் வளவளவு பேசிட்டு இருக்கு, இப்படிலாம் நம்ம அவங்களை வந்து திட்டி கடந்து போயிட்டே இருக்கிறோம். ஆனா அது எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு உயிர்ன்றது வந்து இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்டாயமா அது வந்து புரியும். உங்களுக்கு இந்த படம் வந்து இப்ப நீங்க சிரிச்சா மாதிரி உங்களை பயங்கரமா சிரிக்க வைக்கும், அதே போல உங்களை வந்து யோசிக்க வைக்கும், அழ வைக்கும், எல்லாமே பண்ண இந்த படம். ஏன்னா இது என்ன சொல்றேன்னா, வெங்கட் சார் பாதி ரஞ்சித் பாதி அந்த மாதிரி தான் இந்த படம் மாதிரி. ஏன்னா அவ்வளோ என்டர்டைன்மெண்ட் இருக்கும் இந்த படத்துக்குள்ள. இது 2 பேர்கிட்டயுமே இருந்து நான் ரஞ்சித் கிட்டேயும் அதான் கத்துக்கிட்டேன். ரஞ்சித்தும் வந்து ஸ்பாட்ல எங்கேயுமே வந்து ஒருத்தர் இது வரைக்கும் ஒரு நாள் திட்டினது கிடையாது. அவங்களுக்குள்ளேயே அந்த கோபமும் கஷ்டமும் ஏதாவது இருக்கும்போது வந்து யாருமே ஒரு வார்த்தை சொல்லி எதுவுமே பண்ணது கிடையாது. அதுக்கப்புறமா நிறைய டைம் எடுத்துக்கிறேன்னா இல்லை பேசலாமான்னு தெரியல எனக்கு. இப்போ இந்த படத்துக்குள்ள டெக்னீஷியனே வந்து உள்ள வந்து ஒவ்வொருத்தருமே ஃபர்ஸ்ட் வந்து எடிட்டர் சண்முக சார் கட்டாயமா அவரை சொல்லணும். என்னன்னா அவர் வந்து குக்கு, ஜோக்கரு, இந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணிட்டு அவர் கொஞ்சம் உடம்பு சரி நம்ம வந்துட்டு அப்புறமா திரும்பி வராரு. நண்பர் மொழியில எனக்கு அறிமுகம் பண்ணாரு. இந்த 3 படங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அப்பயே முடிவு பண்ணிட்டு கூட ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் நாள் 2 நாள் ஷூட்டிங் கட் பண்ணி சீன்ஸ் காமிச்சாரு. எனக்கு ரொம்ப தைரியம் கொடுத்துட்டே இருந்தாரு. சார் நீங்க கரெக்டாக தான் பண்றீங்க, கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுது, இது ஓகே தான் அப்படின்னாரு. ஆனால் எனக்கு பயம் வந்துகிட்டே இருந்தது. கரெக்டாக 2-3 நாள் கழிச்சு ஒரு பிரேக் வந்தது ஒரு நாள். அப்போ எல்லாத்தையும் எடுத்து தூக்கிட்டு ஓட்டு போய் ரஞ்சித் மேலே போய் காமிப்போம் சார் சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் கூப்பிட்டு போய் காமிச்சோம். ரஞ்சித் பார்த்துட்டு கரெக்டாக தானே இருக்கு, நல்லா தான் எடுத்துட்டு இருக்க, அதெல்லாம் வந்து யோசிக்காது நீ பண்ணுவாரு. ஏன்னா முதல்ல நம்ம நம்பி ஒரு பெரிய பொறுப்பு கொடுத்துருக்காங்க, பயம் இருக்கு, இது கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கணும், கரெக்டாக எடுக்கணும், வாய்ப்பு கொடுத்து அது சரியா பயன்படுத்தாம போயிட்டோம்னா அது பெரிய தவறாயிடும். ஏன்னா 1 லட்சம் 2 லட்சம் பல கோடிகள் போட்டு நம்ம படம் பண்றோம். அந்த பயம் எனக்கு ரொம்ப கொடுத்துட்டே இருந்தது. அதுல எடிட்டர் வந்து ரொம்ப எனக்கு பெரிய சப்போர்ட் பண்ணாரு. அப்புறம் வந்து ஜெயந்த் சேதுமாதவன் கேமராமேனு, இவர் வந்து இந்த கதைக்குள்ள நான் ட்ரை பண்ணேன். எனக்குலாம் அடுத்தடுத்து ஏன்னா நான் படம் பண்ணும்போது ஒரு டீம் செட் பண்ணி வச்சிருந்தேன், இவங்க கூட தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது எல்லாமே என்னன்னா எல்லாருமே பயங்கர பிஸி ஆயிட்டாங்க, எல்லாருமே ஒரு படத்துக்குள்ள இருக்காங்க, யாருமே அதனால எனக்கு கூட முடியல. அதனால வந்து ஜெயின் சேதுமாதவன் வந்து மீட் பண்ணது அவரோட பேசுற தன்மை, ஏற்கனவே அவர் பண்ணி இந்த ஒர்க்கு இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பிடிச்சிருந்தது. அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப லைவ் லொகேஷன்ஸ், ரொம்ப ரிஸ்கான இடங்கள்லாம் போகிறோம், க்ரௌடு, கேண்டிட் கேமரா மாதிரி நிறைய ஷோல்டரில் வச்சு நீங்கள் வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய லொகேஷன்ஸ் எல்லாம் அவர் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்காரு. அவரெல்லாம் சப்போர்ட் பண்ணினா இந்த படம் இப்படி கட்டாயமாக வந்து வந்திருக்காரு. அதுக்கு அவருக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். அப்புறம் வந்து மியூசிக் டைரக்டர் பிரிட்டோ வந்து சொன்னா, அதே மாதிரி அவன்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி இந்த கதையை பத்தி சொல்லும்போது அதுக்கப்புறம் இதுக்கு நான் இன்னுங்களா இல்லை, ஏன்னா நான் சாங்கு வந்து கட்டாயமா எல்லாருக்குமே நம்மளை பார்த்து பழகின ஒரு விஷயம், அது கரெக்டான சுச்சுவேஷன்ல அமையணும், கரெக்டாக வரணும் அப்படின்ட்டு. அப்போ சாங்கு வந்து பிரிட்டோ கிட்ட இந்த மாதிரி சுச்சுவேஷன் சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டியூன் அனுப்பிச்சாப்புல. நான் எது பண்ணாலுமே என் வீட்டில் கலந்து ஆலோசிப்பேன் கட்டாயமா. என் குடும்பம், ஏன்னா எங்க அம்மா ஒரு 65 வயசுல இருந்து சின்னவர் ஒருத்தர் என் தம்பி பையன் வரைக்கும் இருக்காங்க, எல்லா கேட்டகரிலையும் ஆள் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவங்க வீட்டில் தான் ஃபர்ஸ்ட் எல்லாருமே அந்த டியூன் போட்டு காமிச்சேன், அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறமா பிரிட்டோ கொடுத்த எல்லா பாட்டுமே ஃபர்ஸ்ட் டியூன் தான், ஆப்ஷனே கிடையாது. அது வந்து எனக்கு இந்த கதைக்கு ரொம்ப பொருத்தமா இருந்தது. எனக்கு கரெக்டா இருந்தது. நிறைய பேருக்கு அது பிடிக்கலன்னாங்க, ஆனா இன்னைக்கு ஓரளவுக்கு அந்த பாட்டு எல்லாருக்குமே வந்து பிடிச்சிருக்குன்னு தான் நான் நம்புறேன். பிரிட்டோ வந்து ரொம்பவே நல்ல பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காப்ல, ரொம்ப தேங்க்ஸ் பிரிட்டோ. அதுக்கப்புறமா தினேஷ் வந்து இந்த கதைக்குள்ள எப்படியாவது இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தினேஷ் நேரில் போய் பார்த்துட்டு இந்த கதை சொன்னேன்.
சத்தியமா சொல்றேன் என்னன்னா, இப்போ ஒரு படம் பண்ற ஹீரோஸு அடுத்தது இல்லைல்ல நம்மளால எல்லாம் முடியாது, 2 கேரக்டர் 3 கேரக்டர் எல்லாம் வேணாம், நான் பண்ண ஹீரோவை தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா தினேஷ் இந்த கதை கேட்டு இந்த கதைக்குள்ள பண்றேன் அப்படின்னு ஒத்துக்கினது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். ஏன்னா தினேஷ் மிகப்பெரிய ஒரு நடிகை, சொல்லணும்னு அவசியம் எல்லாமே உங்களுக்கே தெரியும். ஏன்னா ஏற்கனவே எல்லாம் பொறுப்பு பண்ணது தான். இப்போ தினேஷ் கிட்ட சொல்லும் போது இந்த மாதிரி கேரக்டர் தினேஷ் இந்த மாதிரி இருக்கும், உடம்பு இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னும் போது அதுக்கப்புறம் ஃபுல்லா வெயிட் போட்டு வேற மாதிரி ஒரு ஸ்கிரீன்ல பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, வேற மாதிரி இருப்பாரு. நிறைய கஷ்டப்படுத்துறேன் தினேஷ் எல்லாம். மாறன் கூட என்ன ட்ரெயின்ல ஷூட் பண்ணும்போது கிரௌட்ல எல்லாம் அப்படி அப்படியே போயிட்டு இறங்கி அப்படியே மார்க்கெட்டுக்குள்ள அப்படியே இறக்கி விட்டுருவேன், போங்க அப்படி நடங்க அப்படின்ட்டு. எங்கேயாவது கேமரா வச்சுட்டு கூட மட்டும் சைட்ல யாராவது பசங்க நிற்பானுங்க, நான் சொன்ன மட்டும் அவங்ககிட்ட சொல்றேன் அப்படின்ட்டு. அவன் நடந்தே போயினே இருப்பாங்க, லாஸ்ட் வரைக்கும் போயிடுவாங்க, கட்டுலாம் தெரியாது, எதுவுமே தெரியாது, ஆஃப் பண்ணிட்டாங்களா எடுக்கிறாங்க தெரியாது அவங்களுக்கு. அந்த மாதிரி ஏன்னா அது கோவிட் அந்த எண்டில் அந்த டைம்ல ஷூட்டிங் இருக்குல்ல, ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருந்தது. லொக்கேஷன்ஸ் அமைகிறதா இருக்கட்டும் எல்லாம் எல்லாமே வெஸ்ட் பெங்காலை பத்தி நீங்க சொல்லவே தேவை, அவ்வளோ க்ரௌடான ஏரியா. அந்த இடத்துல வச்சு தினேஷ் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்தினேன். ஆனா எந்த இடத்துலயுமே தினேஷ் பயங்கர சப்போர்ட்டிவா இருந்து இந்த படத்தை ரொம்ப நல்லபடியா உங்களுக்கு பண்ணி கொடுத்தேன். என்ன எதிர்பார்த்தனோ அந்த கேரக்டர் எப்படி இருக்குன்னு எதிர்பார்த்தனோ அது தினேஷ் அப்படியே லைவா உண்மையை கொண்டு வந்திருக்காப்புல. நீங்க படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அப்புறம் மாறண்ண முதல்ல கூப்பிட்டு அனுப்பிச்சேன், நிறைய ஆப்ஷன் அதெல்லாம் போயிட்டு இருக்கும்போது கூப்பிட்டு அனுப்பிச்சேன். வந்துட்டு ஒரு சின்ன ஆடிஷன் மாதிரி வச்சோம். பசங்களாம் இல்லை இது செட் ஆகலன்னா இந்த மாதிரி ஒரு கதையில் எங்கே ஒரு போய் கூப்பிட்டு வர அது இதுலேருந்து வராரு ஒரு சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். எங்களுக்கு சார் தேங்க்ஸ் சார், தேங்க்யூ சார். ஓகே ஓகே சார், ரொம்ப நன்றி சார். சார் சார் ஒரு டீசர் மட்டும் ரிலீஸ் பண்ணிட்டு போயிடலாம்.